ஆலயா காட்டன் வேட்டிகள், ஷர்ட்டுகள், வெட்டிங் செலிப்ரேஷன். வலையோரத்தில் நிரஞ்சன் குமார் எழுதியிருக்கக்கூடிய ஒரு செய்தி, அதை ஒட்டி வந்திருக்கக்கூடிய விவாதங்கள், அதை தான் உங்கள் பார்வைக்கு கொண்டு வர இருக்கிறேன். படிக்கிற போதே ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கிறது, கவலையாக இருக்கிறது அந்த செய்தி. அது என்னன்னா, மூட நம்பிக்கையால் பறிபோன இளைஞரின் உயிர். அதுதான் அந்த செய்தியினுடைய தலைப்பா இருக்கு. என்ன அப்படின்னா, உத்தரப்பிரதேசத்துல ஒரு 20 வயது இளைஞரான மோஹித் அப்படின்றவர் ஓட்டு போடுறதுக்காக அவர் வரார். அவங்க சொந்த ஊருக்கு வந்துட்டு அப்புறம் அவர் வயல்வெளியில நடந்து போறப்ப அவரை பாம்பு கடிச்சிருது. பாம்பு கடிச்ச உடனே கிராம மக்கள் மருத்துவர்கிட்ட கூட்டு போறாங்க. மருத்துவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, பாம்பு விஷம் ஏறி இருக்கு, இவரை கைத்தால கை காலெல்லாம் கட்டி கங்கை நீர்ல இவரை போட்டுருங்க, 2 நாள்ல விஷம் இறங்கிடும் அப்படின்னு சொல்லி அறிவுறுத்தி இருக்கிறார். கிராம மக்களும் டாக்டர் சொன்னதின்படி கங்கை நீர்ல போட்டாங்க. போட்டு 2 நாள் இருந்தா விஷம் இறங்கிரும் அப்படின்னு. ஆனால் அந்த இளைஞர் இறந்து போய் விடுகிறார். அதுதான் செய்தி. மூட நம்பிக்கையால் பறிபோன இளைஞரின் உயிர் அப்படின்னு சொல்லி புகைப்படத்தோட அந்த செய்தியை பதிவிட்டிருக்கிறார். இதை ஒட்டி ரொம்ப ஒரு அதிர்ச்சியா இருக்கு, சோகமாக இருக்கு. இதை ஒட்டி என்ன கருத்துக்கள்லாம் பகிரப்பட்டிருக்கிறது அப்படின்னா, சூர்யா பான் அவர் சொல்றது ஒரே வரியில தான் கொடுமையா இருக்கு அப்படின்றார். தமிழண்டா அப்படின்றவர் என்ன சொல்றாருன்னா, படிப்பு எவ்வளவு முக்கியம் அப்படின்றதெல்லாம் இப்ப தெரியுது அப்படின்றாரு. கார்த்திக் திராவிடன் அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி சொல்றவங்களை பாம்பை கடிக்க விட்டு அவங்கள போய் ஆத்துல மிதக்க விடணும், அப்பதான் தெரியும் உண்மை என்னன்னு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரோட உயிரோட வாழ்க்கையோட விளையாடக்கூடாது அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார். கல்யாண் எம்பி அவர் சொல்லுவது, எப்படி திட்டுறது இல்லை எப்படி இவங்களெல்லாம் திருத்துறது அப்படின்னு அவர் கேட்டிருக்கிறார். அப்புறம் முருகன் சொல்வது ஒரு மூட நம்பிக்கையால ஒரு உயிர் பறிபோய் இருக்கிறது அப்படின்னு சோகமாக அவரும் பதிவிட்டிருக்கிறார். இந்த தகவல்கள், கருத்துக்களை தான் உங்கள் பார்வைக்கு நான் கொண்டு வந்தேன். ஆலயா காட்டன் வேட்டிகள், ஷர்ட்டுகள், வெட்டிங் செலிப்ரேஷன்.